பிரபஞ்சம், மனிதன், ஆன்மீக தொடர்பு. நாம் எங்கே இருந்து வந்தோம்? நாம் இங்கு ஏன் இருக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தில் நம் இடம் என்ன? இதோ இதை தீர்மானிக்க ஒரு பெரிய சக்தி உள்ளது. அது பிரபஞ்ச சக்தி. நம்முடைய வாழ்க்கை, நம் எண்ணங்கள், நம் செயல்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பில் இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையே மாறிவிடும். நம்முடைய உண்மையான தன்மையும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் பார்க்கலாம். பிரபஞ்சம் வெறும் விண்மீன்களும் கோள்களும் மட்டுமல்ல, இது உயிருள்ள சக்தி. அது எங்கும் இருக்கிறது, நம்முள் கூட. நம்முடைய ஆன்மா இந்த பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்துள்ளது. அதனால்தான் சிலர் இதை பரமாத்மா, உலக சக்தி, காஸ்மிக் எனர்ஜி என்கிறார்கள். பெரிய பெரிய ஆன்மீக ஆசான்கள் சொல்வது என்ன தெரியுமா? உன் உடல் மற்றும் உயிர் பிரபஞ்சத்தை விட்டு தனியாக இல்லை. உன் சிந்தனை கூட பிரபஞ்சத்தோடு இணைந்துள்ளது. அதனால்தான் சில நாட்களில் நாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். சில நாட்களில் நாம் நினைத்த எதையும் சாதிக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் இணைப்பு. நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தலாம். நம் வாழ்க்கை ஒரு எளிய விதியை பின்பற்றுகிறது. நாம் என்ன செய்கிறோமோ அதே நமக்கு திரும்பி வரும். இதைத்தான் கர்மா என்று சொல்கிறார்கள். நாம் நல்லது செய்தால் அதே நல்லதே நம்மை தேடி வரும். நாம் தீய செயல்கள் செய்தால் அது நம்மை விட்டே போகாது. பிரபஞ்சம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. நம் எண்ணங்கள், நம் செயல்கள், நம் ஒழுக்கம். நாம் பிறரை மரியாதையாக நடத்தினால் பிரபஞ்சம் உயர்த்தும். நாம் தீய எண்ணங்களை வளர்த்தால் அதை நம்மிடமே திருப்பித் தரும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நம் வாழ்க்கையில் பெறுவோம் என்று. அதனால்தான் நல்ல எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கையே மாறிவிடும். நாம் இந்த பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைவதற்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காணுவதற்கும் 4 எளிய வழிகள் இருக்கின்றன. முதலாவது, தியானம் மனதை அமைதியாக்கும். தியானம் செய்வதன் மூலம் நம்முடைய சிந்தனை தூய்மையாகும். நம் மனதில் நேர்மையான எண்ணங்கள் உருவாகும். இரண்டாவது, யோகா உடல் ஆன்மாவை இணைக்கும். நம்முடைய உடலும், நம்முடைய மனமும், நம்முடைய ஆன்மாவும் ஒரே நேரத்தில் ஒருமித்து வேலை செய்ய வேண்டும். அதற்கு யோகா மிகவும் உதவும். நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சமே நமக்காக வேலை செய்யும். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதே விதி உங்களை சுற்றி உருவாகும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லவைகள் தானாக உங்களை தேடி வரும். நான்காவதாக, கருணை, உதவி. பிறருக்கு செய்த நல்லது நமக்கே திரும்பும். நாம் பிறருக்கு உதவினால் பிரபஞ்சமே நம்மை காக்கும். நல்ல ஒரு உதாரணம், நீங்கள் யாருக்காவது உதவி செய்யும் போது அவர்கள் உங்களுக்கு திருப்பி தரமாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையின் வேறொரு தருணத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவியாக திருப்பி தரும். அதனால்தான் நல்ல காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உண்மை நிலை, நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் சிறிய அணுக்களே. நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துள்ளன. நாம் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானிக்கலாம். நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம். நீங்கள் இதை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில். நன்றி.